இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நாம் நடுவில் ஒரு பானை டிசைன் வர்ற மாதிரி ஒரு சாதாரண கூடை பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ நான் ஒரு 6.5 ஸ்கேல் அளவில் ஒரு 22 வயர், அதாவது ரொம்ப சின்ன கூடையும் இல்லை பெரிய கூடையும் இல்லை, மீடியம் சைஸில் போட போகிறோம். 6.5 ஸ்கேல் அளவில் நான் ஒரு 22 வயர் எடுத்துக்கிட்டேங்க. இதை வந்து நம்ம தொடர்ச்சியாக ரன்னிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் வர்ற பானை டிசைனுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு லைட் கலர், இது டார்க்குன்றதால நம்ம கொஞ்சம் லைட்டாக போட்டோம்னா அது கொஞ்சம் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு லைட் கலர் கொஞ்சமாக இருந்தாலே போதும். மொத்தத்தில் நமக்கு ஒரு 1.5 ரோல்லையே முடிஞ்சிடும். இது எப்படி பின்னலாம்னா, நம்ம சாதாரண கூட எப்படி பின்னுவோமோ அப்படியே தான். அதாவது இப்போ நம்ம இந்த 22 வயரில் ஒரே ஒரு வயரை எடுத்துக்குவோம். அப்படி தானே நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த ஒரு வயரை ஃபஸ்ட்டு சமப்படுத்திக்கணும். நல்ல சம அளவில் வச்சுட்டு ரன்னிங் வயரை அப்படியே நம்ம எப்பவும் போடுற மாதிரி தான். இப்போ பேஸ் வரைக்கும் நமக்கு அதே மாதிரி தான், ஒரே மாதிரி தான் வரும். மேலே ஏறும் பொழுது தான் நம்ம கொஞ்சம் இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் செய்ய போகிறோம். இப்போ இந்த ரன்னிங் வயரை நான் அதோட தொடர்ச்சியாக வச்சுருக்கேன். பிகினர்ஸ் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் இந்த முறை வந்து உதவியாக இருக்கும். நம்ம நிறைய தெரிஞ்சவங்களும் பார்க்குறீங்க, தெரியாமல் புதுசாக பார்க்குறவங்களும் இருக்காங்க, அவங்களுக்காக இந்த வழிமுறை. இப்போ இந்த ரன்னிங் வயரு மேலே துண்டு வச்சுருக்கேன், தொடர்ச்சியை கண்டினியூவேஷன் அடியில் இருக்குது. இது நம்ம மடித்த ஒரு 22ல் ஒரு வயர் எடுத்து இப்படி மடித்து போட்டிருக்கோம். சம அளவில் போட்டோம்னா தான் கொஞ்சம் சரியாக வரும். அடியை வந்து நம்ம ஒரு 11 அகலத்துக்கு போட்டுக்கலாம். 11 லைனாக போட்டுக்குவோம். இப்போ இப்படி போட்டுட்டு இது 3 பக்கமும் சரியாக இருக்கா, 3 பக்கமும் அந்த ஒரே அளவாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஒயர் மிச்சம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த நம்ம ரன்னிங் ஒயரோட துண்டு முதல்ல போட்டோம் இல்லையா, அதை கொஞ்சம் ஒரு 3 இன்ச் அளவுக்கு, ரொம்ப வேண்டாம், ஒரு 3 இன்ச் அளவுக்கு குறைச்சி வச்சுக்கோங்க. சரியா? 3 அல்லது 4 இன்ச்சோ கொஞ்சம் குறைச்சி வச்சு நீங்கள் இந்த 11 லைனுமே இந்த ரன்னிங் வயரோட தொடர்ச்சியை போடும் பொழுது நீங்கள் இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் வைக்கிற அளவும் எண்டிங் பாயிண்டில் வைக்கிற அளவும் ஒரு 3-4 இன்ச் அளவுக்கு குறைச்சி வச்சுக்கோங்க. அப்போ கொஞ்சம் ஒயர் வந்து, ஏன்னா கட்டாயமாக அந்த இடத்துல ஒயர் உங்களுக்கு கூடுதலாக தான் நிற்கும். நம்ம போடுற அளவை விடவுமே கொஞ்சம் கூடுதலாக நிற்கும். அது வந்து நம்ம உள்ளே சொருகிற ஒயருன்றதுனால அது வீணாக வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சரியா? அதிகபட்சம் ஒரு 4 இன்ச் அளவுக்கு குறைச்சிக்கோங்க. இந்த ஒயர் ரெண்டுமே சம அளவில் இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. சம அளவில் இல்லைன்னா நம்ம சம அளவை ஏற்படுத்தி விடணும். எந்த பக்கம் குறைவாக இருக்கோ அதிக பக்கத்துலேருந்து இழுத்து அதை நீங்கள் சமப்படுத்தி விட்டுருங்க. இப்போ சரியாக இருக்குது. இப்போ நம்ம அந்த மீதம் இருக்கிற அந்த 21 ஒயரையுமே தொடர்ச்சியாக நம்ம இதே முறையிலேயே ஜாயின் பண்ணிவிட்டு முடிக்கும் பொழுது நம்ம தொடர்ச்சியில் எவ்வளோ கம்மியாக வச்சோமோ அதையே எடுத்து அதே அளவில் வச்சு கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சம அளவில் மடிச்சுக்கிறோம். இப்போ நம்ம சரி பார்க்க வேண்டியது, புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற இந்த ஒயரை மேலே கீழே 2 பக்கமும் சம அளவில் இருக்கா அப்படின்றத மட்டும் சரி பார்த்துக்கிட்டே நீங்கள் மொத்த 22 ஒயரையும் ஜாயின் பண்ணிடுங்க. சரியாக இருக்குது. இப்போ 22 ஒயரையுமே ஜாயின் பண்ணிட்டோங்க. இப்போ பண்ணிவிட்டு இந்த 2 கார்னரோட ஒயர் நம்ம வந்து இந்த ஒயரோட ஃபுல் இது வச்சோம்னா அந்த ஒயர் கொஞ்சம் வீணாக தான் போகும். அதனால் உங்களுக்கு இந்த இதில் மட்டும், அது கிராஸ் கட்டிங்கில் கொஞ்சம் அந்த மாதிரி போடுறது கஷ்டம். இப்போ அதாவது நம்ம கிராஸில் போடுவோம் இல்லைங்களா ஒயரு, கிராஸ் கட் ஒயர் கூட, அதில் தான் கொஞ்சம் அந்த மாதிரிலாம் அளவு பார்க்குறது கஷ்டம். இப்போ இந்த ரெண்டுத்தையும் நல்லா ஒன்றா வச்சு கட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஆல்ரெடி இந்த பக்கம் எடுத்ததே ஒரு 4 இன்ச்சு கிட்டக்க கம்மியாக தான் எடுத்தோம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிட்டோம். திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இந்த சென்டர் ஒயரையே பார்த்து இதையே நம்ம அளவாக வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் 5, அந்த பக்கம் 5ன்னு போட்டுக்கலாம்.
ஓகேவா? இப்போ இந்த பக்கம் நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு சென்டர் தெரியணும்னா நம்ம இப்படி தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருப்போம். ஏதாவது கை வேலையை நம்ம எழுந்துட்டோம்னா எங்கே நம்ம எது சென்டர்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால் நீங்கள் இந்த சென்டர் ஒயரில் நீங்கள் அளந்துக்கிட்ட பிறகு ஒரு முடிச்சு இங்கே போட்டுக்கோங்க. லாங்கில் போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த பக்கத்தில் ஒரு கொஞ்சம் உங்களுக்கு விஷனில் இருக்கிற மாதிரி பக்கமாக போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தப்பாக போடுறதுக்கு வாய்ப்பு வராது. இந்த 2 பக்கமும் நம்ம அப்படி பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணின மாதிரி தான் துண்டு ஒயர் மேலே வச்சுக்கோங்க. ரன்னிங் ஒயரை, அதாவது இந்த பண்டலோட தொடர்ச்சியாக இருக்கிற ஒயரை அடியில் வச்சுக்கோங்க. மேல் பாகத்தில் திரும்பவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். 9 கூட போட்டுக்கலாம். அதாவது இது சென்டரை விட்டு அங்கேனாலும் இங்கேனாலும் போடலாம். அடி நல்ல ஒரு அகலமாக நம்ம ஏதாவது பொருள் வைக்க நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5ன்னு போட போகிறேன். அதே மாதிரி நீங்களும் இதை போட்டுட்டு நம்ம கார்னர் திருப்புறது, இந்த மூளை திருப்புறதுல நம்ம ஸ்டார்ட் பண்ணி மேலே அந்த பானை டிசைன் எப்படி வருது அப்படின்றத, அது பொங்கல் வரப்போகுது இல்லைங்களா, அப்போது நமக்கு அந்த கூடை கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக பொங்கலுக்கு முன்னாடியே நம்ம போடலாம் அப்படின்றதுக்காக போட்டுக்கிட்டு இருக்கேங்க. அப்படியே தான் இதே மாதிரியே தொடர்ச்சியாக நம்ம மேலே கீழேன்னு 2 பக்கமும் சம அளவில் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இங்கே திரும்பவும் இதை கட் பண்ணும் பொழுது மேலே இருக்கிற ஒயரில் கட் பண்ண வேண்டாம். நம்ம இங்கே முடித்தோம் இல்லையா, இந்த ஒயரோட அளவை வச்சு இந்த தொடர்ச்சியான ஒயரை கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம மேலே ஏற்றும் பொழுது இந்த நிறம் கொடுக்கலாம்னு இருந்தேன் கூடைக்கு, அந்த பானையோட டிசைனுக்கு. ஏற்கனவே இந்த நிறத்தோட இந்த நிறம் இன்னொரு கூடையில் எடுப்பாக இல்லைன்றதுனால ஏற்கனவே அது ஆம்லா நாட்டில் நான் போட்டிருந்தேன். நடுவில் இந்த டிசைன் மட்டும் வேறு கலர் வர மாதிரி, அது கொஞ்சம் இந்த நிறத்துக்கு அது எடுப்பாக இல்லை. அதனால் இன்னும் கொஞ்சம் அழுத்தமான நிறமாக, இதை விட இன்னும் ஒரு கலர் கூடுதலாக அதை எடுத்திருக்கேன். இதை தான் நம்ம பானையில் நடுவில் கொடுக்க போகிறோம். இப்போ நடுவில் நம்ம இதை முழுக்கவுமே இதையே ரன்னிங் ஒயராக கொடுத்து போடுறது வேறு ஒரு டைப்பு. ஆனால் நான் இப்போ சொல்ல போகிறது அந்த மாதிரி டைப்பு இல்லைங்க. முழுக்க இந்த நிறத்திலேயே வரும். அதாவது இந்த டார்க் பிங்க் நிறத்திலேயே பானை மட்டும் வரும். அந்த மாதிரி சொல்ல போகிறேன். இப்போ இந்த 22ல் நம்ம 6 இந்த பக்கம் விட்டுறலாம். 6 பூக்களை இந்த பக்கம் விட்டுட்டு 7வது பூவில் ஒரு அடையாளத்துக்காக முடிச்சு போட்டுக்கலாம். உங்களுக்கு 2 பக்கமும் வேணும்னா பானை டிசைன் 2 பக்கமுமே போட்டுக்கணும். இது சும்மா ஒரு அடையாளத்துக்காக போடுறோம். நம்ம பின்னும் பொழுது அந்த இடத்த நம்ம அதுக்கப்புறம் விடுவிச்சிடலாம். அந்த முடிச்சை விடுவிச்சுட்டு தான் போடணும். இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி 6 விட்டுரும். 7வதுல இந்த பக்கமும் ஒரு முடிச்சு போடுறோம். இதே மாதிரி அந்த பக்கத்துலேயும் செஞ்சுக்கலாம். இது ஏன் இப்படி பண்ணுறோம்னா, நமக்கு அடையாளத்துக்காக தான் இதை செய்கிறோம். இப்போ கீழே இருந்து இந்த 2 அடையாளம் வரைக்கும் நம்ம வரப்போகிறோம். அதாவது ஒரு பானை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பானை இது மாதிரி தான். இப்போ இந்த அளவும் இந்த மேலே இருக்கிற அளவும் ஒன்று தான். இங்கே குறுகி வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சு இங்கே கொஞ்சம் முழுக்க விரிவடைஞ்சு திரும்ப குறுக்கிக்கிட்டே இங்கே சேர்ந்துருது இல்லைங்களா. இப்போ இந்த விரிவடைகிற இடம் தான் அதிகபட்ச அளவாக நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் இந்த இடைப்பட்ட இந்த கேப்பு. அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு 10ன்றது தான் நம்மளுடைய அதிகபட்ச அளவாக எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த நிறத்தில் ஒயரை கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை நீங்கள் உள் பக்கத்தில் இப்படி கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது நம்ம இது எல்லாத்தையுமே உள் பக்கத்தில் நமக்கு இந்த 10 ஒயரும் இந்த அளவுலையே நமக்கு இப்போ இருக்கிற மிச்ச அளவில் நம்ம ஒயரை கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம்.
அதாவது உள்பக்கத்தில் சேர்ப்போம். ஒரு 3 லைனை இந்த நிறத்திலேயே நம்ம போட்டுக்கிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த நிறம் உபயோகமாக ஆகும். அதனால் அது வரைக்கும் அது ஸ்ட்ராங்குக்காக உள்ளே இருக்கட்டும். அது மாதிரி இங்கே ஒரு 10 அந்த பக்கம் ஒரு 10 நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது ரன்னிங் ஒயர் இந்த நிறம் தான். இந்த பொடி கலரில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இது வந்து நம்ம சாதாரண நாட்டு தான் போட போகிறோம். சாதாரண நாட்டிலே அப்படியே இதை தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே வந்து கார்னர் திருப்புறது எல்லாமே, அதாவது இந்த மொத்த ஒயர்களையும் நீட்டிக்கிட்டு இருக்கிற எல்லா ஒயர்களையும் நம்ம இணைக்கும் பொழுது தன்னாலேயே அந்த கார்னர் திரும்பிடும். இப்போ இந்த முதல்ல இந்த ஒயரை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயர் கண்டினியூவேஷன் இப்படி போடுறோம். துண்டு இங்கே இருக்குது இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணி போடக்கூடிய 3 அடுக்கு, இந்த 3 லைன் மட்டும் ஒரே நிறமாகவே நம்ம போட்டுடலாம். அதுக்கு பிறகு தான் நம்ம பானைக்காக கொண்டு வருகிற அந்த ரோஸ் கலரில் நம்ம சேர்க்க போகிறோம் இல்லையா? அப்போ இந்த 3வது லைன் முடியும் பொழுது நம்ம இன்னொரு இந்த ரன்னிங் ஒயரை இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் வந்து ஒரு கலர் கொஞ்சம் ஒரு கோடு அளவு கொஞ்சம் குறைவாக தான் கிடச்சிது. அதனால் பரவாயில்ல, அந்த அளவுக்கு ரொம்ப வித்தியாசம் தெரியலங்கிறதால நான் இதையே தொடர்ச்சியாக போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு இது வந்து நீங்கள் நினைக்கலாம், ஏன் நம்ம இப்போவே கொடுக்கணும், இந்த ரோஸ் கலரை இப்போவே ஏன் கொடுக்கணும், பிறகு கொடுத்துக்கலாமே, மேலே ஏறும்பொழுது 3 லைனும் நம்ம சும்மாவே போடலாமேன்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி போட்டோம்னா அந்த அழுத்தம் அந்த உள்ளே வந்து நம்ம ஸ்ட்ராங் வந்து இல்லாமல் போயிடும். அதுக்காக தான் நம்ம முன்கூட்டியே அதை கோர்த்து இந்த உயரம் இது இருக்கிற இந்த ஒயரோட அந்த உயரம் அளவுக்கு நம்ம கட் பண்ணி 20 ஒயர்களை நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ அதுலேயே நம்ம சேர்த்து போடுறோம். இந்த பிங்க்கு உள்பக்கத்தில் போகுது. இப்போ நமக்கு இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு தெரியும் பொழுது இந்த முடிச்சு இப்போ தேவைப்படாது. நம்ம வந்து ஒரே நேரத்தில் இருக்கிறதால எது 7ஆவதுல நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு நமக்கு தெரியாமல் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த முடிச்சை நம்ம போட்டது. இப்போ உள்ளேயே நமக்கு அந்த பிங்க்கு வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே வரும். மேலே ஏற ஏற ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம எந்த இடத்துல அந்த பானையோட ஷேப்பை தரமோ அந்த இடத்துல விடுவிச்சு நம்ம ரெட்டை கைப்பிடி போட்டோம் பாருங்கள், 2 நிறத்தில் கைப்பிடி. அப்போ நம்ம உள்ள வெளியேன்னு மாற்றி மாற்றி கொடுத்தோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம இதை கொடுக்க போகிறோம். முறுக்கு ஹேண்டிலில் 2 வண்ணத்தில் நம்ம போட்டிருப்போம், ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம தொடர்ச்சியாக இந்த 10லேயும் இந்த துண்டு ஒயரை இணைச்சிக்கலாம். இப்போ ஆரம்பத்தில் நம்ம உள்ளே தான் கொடுக்குறோம். அதுக்கு பிறகு நமக்கு தேவைப்படுற இடத்துல அதை நம்ம அப்படியே திருப்பி இந்த பக்கம் நமக்கு வசதியாக நமக்கு வெளியே தெரிகிற மாதிரி விஷனுக்கு வர்ற மாதிரி அழகாக நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி இந்த 10யுமே நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபுல்லாகவுமே அப்படியே தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே வாங்க. ஒரு 3 லைன் ஏற்றிட்ட பிறகு இது எல்லாமே நமக்கு அந்த பிங்க்கு உள்ளே தான் இருக்கணும். சரியா? எல்லா பிங்க்கையுமே நான் சொருகிட்டு அப்படியே போடுறேன். 3 லைன் ஏற்றிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம 3 லைனு போட்டாச்சு. இங்கே கீழே இருந்து 3 லைன் போட்டாச்சு. 4வது லைனில் நம்ம இந்த கார்னர் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கமும் 3 லைன் போட்டுட்டோம். மேலே இந்த 3 லைன் இருக்குது. 4வது லைன் வரும்பொழுது இங்கே நம்ம அந்த டிசைனை மாற்றி பண்ணலாம். நான் வந்து இந்த நிறம் எடுத்ததுக்கு காரணம் வந்து பளிச்சுன்னு தெரியுன்றதுக்காக தான். ஏன்னா இது ஏற்கனவே போட்டதில் இந்த லைட் கலரு அவ்வளோவா எடுப்பாக தெரியல, நிறைய தோழிகள் சொல்லியிருந்தாங்க. இந்த அளவு வந்து ரொம்ப தேவைப்படாதுங்க. ஒரு 1/4 ரோல் அளவுக்கு மேலே அரை ரோலுக்கும் கம்மியாக தான் தேவைப்படும். நம்ம அந்த டிசைனுக்காக நடுவில் நம்ம இந்த ஜாயின் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ ஒரு பக்கம் வந்து நம்ம பானை போட்டுக்கலாம். அப்படியே 2 in 1 உங்களுக்கு இன்னொரு பக்கம் ஒரு அகல் விளக்கு மாதிரி ஒன்று போடுறேன்.
சரியா? இப்போ இந்த ஒயரை நம்ம இந்த கார்னர் திருப்புற இடத்துல இருந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணும்பொழுது மேலே ஜாயின் பண்ண வேண்டாம், உள்ளே ஜாயின் பண்ணிக்குவோம். நம்ம ஏற்கனவே போட்ட அந்த முறுக்கு ஹேண்டில், டபுள் கலர் முறுக்கு ஹேண்டில் போட்டிருக்கோம். அந்த இது தான் இதுலேயும் நம்ம பயன்படுத்த போகிறது. இதை வந்து நான் உள்ளே கொடுக்குறேன் பாருங்கள். இந்த இடத்துல சும்மா ஒரு சப்போர்ட்காக உள்ளே கொடுத்துருக்கேன். தொடர்ச்சியாக நம்ம இந்த முடிச்சுகளை போடும்பொழுது இது நல்ல பலமாக அதில் பிடிச்சிக்கும். நான் சில கூடைகள் பார்த்துருக்கேன். அதை வந்து ரன்னிங் ஒயர் வந்து வேறு நிறம் கொடுத்துட்டு அந்த இடையில் வர்றதில் மட்டும் இந்த ப்ரௌனே வந்து ஹைலைட்டாக தெரிகிற மாதிரியெல்லாம் போட்டிருக்காங்க. அது வந்து டபுள் கலர் வந்து தெரிஞ்சிடும். டபுள் கலரில் இருக்கிறதால அது தெரியுன்றதுனால நம்ம இது வேறு புது முயற்சியாக இருக்கட்டும். அதாவது ஒரே ஒரு நிறமே பளிச்சுன்னு ஃபுல்லாக அந்த ஒரு நிறம் மட்டுமே அந்த டிசைனை தனித்து காட்டுற மாதிரி நம்ம வைக்க போகிறோம். இப்போ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், அதாவது கீழே நம்ம 4 தான் முதல்ல ஆரம்பிக்க போகிறோம். ஒரு பக்கம் குடத்துக்கும் சரி, அந்த பானை குடம் போன்ற பானைக்கும் அதை தான் நம்ம செய்ய போகிறோம். 4 தான் முதல்ல ஆரம்பிக்க போகிறோம். அதனால் இப்போ இந்த 10 நம்ம 10 ஜாயின் பண்ணினோம் இல்லையா? அப்போ இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 நம்ம இந்த மேல் நோக்கி இருக்கிற ஒயரை 3 விட்டுடலாம். விட்டுட்டு நடுவில் வர்ற அந்த 4 மட்டுமே நம்ம பிங்க் நிறத்தை சேர்த்து வர மாதிரி மாற்ற போகிறோம். அப்போ தான் வந்து அது தனித்து தெரியும். இது 2வது ஒயர் நம்ம போடுறதுல உங்களுக்கு இதில் இப்படி பிரித்து இப்படி பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ நம்ம 2 ஒயர் போட்டிருக்கோம் இல்லையா? அடுத்து இன்னொன்று 3வது ஒயர். 2 பக்கமும் 3 விட்டுட்டோம்னா இடையில் இருக்கிற அந்த 4 தான் நம்ம ஹைலைட்டாக காட்ட போகிறோம். இப்போ இது 3 போட்டாச்சு இல்லைங்களா? இப்போ இதையும் நம்ம இப்படி திருப்பிக்கிறோம், இதையும் நம்ம இந்த பக்கம் திருப்பிக்கலாம். இப்போ இது போடும்பொழுது உங்களுக்கு எப்படி உங்களுக்கு சௌகரியப்படுதோ அந்த மாதிரி திருப்பிக்கோங்க. ஆனால் மேலே பிங்க்கு தெரியணும். கொஞ்சம் முதல்ல ஆரம்பிக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு அது ஸ்ட்ரகிள் ஆகி தான் வரும். அதனால் ஒன்றும் கவலை இல்லை. மேலே பிங்க் வரணும், அவ்வளவுதான். முதல் ஒயருன்றதால கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நம்ம அதை போட முடியும். அதுக்கு பிறகு நல்லாவே நீங்கள் அழுத்தம் கொடுங்க. உள்ளே இருக்கிற அந்த ப்ரௌன் ஒயரை நல்லாவே நீங்கள் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிங்க் நிறம் பளிச்சுன்னு தெரியும். இப்போ உங்களுக்கு தன்னால் அது பிங்காகவே அப்படியே நின்றுச்சு. அந்த முதல் ஒயர் தான் கொஞ்சம் அப்படி இருக்கும். இப்போ இதில் வந்து உங்களுக்கு அப்படியே பிங்க்கு தான் மேலே இருக்குது. இதில் தான் மாற்றணும் பொழுது நீங்கள் இப்படி போடும்பொழுது முதல்ல இந்த ப்ரௌனை போட்டு இப்படி மடக்கிக்கோங்க. அதுக்கு பிறகு இதை போட்டு மடக்குங்க. அப்போ கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அதை விட இது சரியாக வந்துருச்சு பாருங்கள். இந்த 4 போட்டுட்டோம் இல்லைங்களா? இப்போ திரும்பவும் நாம் பிங்கை உள்ளே அனுப்பிட்டு ப்ரௌனை மேலே கொண்டு வந்து போட போகிறோம். நம்ம இடையில் அந்த 4 தான் முதல்ல தொடங்குற இடம்.
இப்போ வந்து இது பக்கத்தில் போட்டதை அப்படியே ப்ரௌனு தான் உங்களுக்கு மேலே தெரியணும். இனிமேல் அப்படியே நீங்கள் தொடர்ந்து இதையே போட்டுக்கிட்டு வரலாம். நமக்கு அந்த பக்கம் வரும்போது தான் மாற்றணும். இப்போ நீங்கள் ஒரு 4-5 இதில் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த பூவை போட்டுட்டு கூட உள்ளே இருக்கிற பிங்கை கட் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா உங்களுக்கு ஒயர் வந்து ரொம்ப தேவையில்லாமல் அது இடையூறாக டபுளாக சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா? அதனால் நம்ம திரும்பவும் ஒரு 4-5 ஒயருக்கு முன்னாடி அங்கே நம்ம இது எப்படி இங்கேருந்து கார்னர்லேருந்து ஜாயின் பண்ணி சேர்த்தோமோ அதே மாதிரி இந்த ரோவை அப்படியே சுற்றி வந்துட்டு இந்த கார்னர்லேருந்து நம்ம சேர்க்கலாம். ஏன்னா தேவையில்லாமல் ஒயர் அதிகமாக செலவாக்காமல் நம்ம சிக்கனமாகவே செய்ய முடியும். நீங்கள் ஏதாவது குறைவாக இருக்கிற ஒயர்களை கூட இதுக்காக கூட நீங்கள் நடுவில் பயன்படுத்திக்கலாம். ஒரு அரை ரோல் மிச்சமாக இருக்குது இதில் இருந்தோ போட்ட கூடைகளில் மீதியாக இருக்கிறத நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்திக்க முடியும். இப்போ இது வரைக்கும் நான் போட்டுட்டு இதை மட்டும் நான் கட் பண்ணிடுறேன். இந்த பிங்கை மட்டும் கட் பண்ணிடுறேன். திரும்பவும் நான் இங்கே வரும்போது உங்களுக்கு அந்த அகல் விளக்கு அதுக்கு இங்கேருந்து நான் காட்டுறேன். இப்போ இந்த கார்னர்கிட்ட நம்ம திரும்புகிற இடம் வந்தாச்சு. இப்போ நம்ம ரன்னிங் ஒயர்லேயே பிங்க்கையும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். உள் பக்கத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு போடுவோம். ஏன்னா இப்போ நம்ம வந்து இதை அப்படியே தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே வரும்பொழுது தான் இந்த இடம் இந்த உள் ஒயர் உங்களுக்கு கிரிப்பாக இருக்கும். அங்கேருந்து ஒரு 15 பூ கிட்டக்க நம்ம இந்த போட்ட சென்ட்ரு ஒரு 11 இல்லைங்களா? இந்த 11 கிராஸ் பண்ணி அங்கே ஒரு 4 அது மாதிரி கொஞ்சம் மிச்சமாகுது இல்லையா ஒயரு? கிட்டத்தட்ட ஒரு ஸ்கேலுக்கு நமக்கு மிச்சமாகும். அதே போல் எல்லா இதுலேயும் நம்ம போட்டுக்கிட்டு வரும்பொழுது நிறைய ஒயர் சேவ் ஆகும். இப்போ நம்ம இதை அதே மாதிரி தான் இதையும் நம்ம நடுவில் ஆரம்பிக்கிறது 4 தான். 4 பிங்க்கு தான் நடுவில் ஆரம்பிக்கிறோம். அதனால் இதுலேயும் நம்ம 3 இந்த பிங்க்கு ஒயர் உள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி போட போகிறோம். இப்போ இந்த 3 பிங்க் ஒயரை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இதே பிங்கை நம்ம மேலே கொண்டு வர போகிறோம். உங்களுக்கு இந்த பக்கம் வந்தால் சுலபமாக இருக்கா, இந்த பக்கம் வந்தால் சுலபமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு இந்த பக்கம் வந்தால், அதாவது மேல் நோக்கி வரும்பொழுது கொஞ்சம் அது சுலபமாக வர மாதிரி தோணுது. ஏன்னா கொஞ்சம் பிகினர்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது சிரமப்பட்டு வரலன்னு விட்டுறக்கூடாதுன்றதுக்காகத்தான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். இப்போ இதுலேயும் வந்து நம்ம இடது பக்கமாகவே இந்த நம்ம புதுசாக அந்த மேலே மாற்ற போகிறோம் அப்படின்னும் பொழுது லெஃப்ட் சைடு எடுத்திங்கன்னா கொஞ்சம் எளிதாக வரும்னு நினைக்கிறேன். இந்த முதன்முறையாக மாற்றுறது மட்டும்தான் அந்த சிரமத்தை கொடுக்குது. இப்போ இந்த ஒயரை ரன்னிங் ஒயர் தன்னால் மாறிடுச்சு இல்லையா? அதை விட்டுட்டு இப்போ நம்ம அடுத்ததை தான் பண்ணுறோம். முதல்ல இந்த ப்ரௌனை நல்லா டைட்டாக சுற்றிட்டு
அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிங்க் அது மேலே வச்சு அந்த டைட்டையே நல்லாவே கொடுத்து பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு அது நகராமல் இருக்குது. ஆனால் இந்த டைட்டால் நகரல. நம்ம கொஞ்சம் லூஸாக போட்டோம்னாலும் அது வந்து திரும்பிடுது. இப்போ திரும்பவும் நாம் இந்த 4 போட்டுட்டோம். அடுத்து இந்த ப்ரௌன் தான் நமக்கு மேலே வரணும். ஒரு பக்கம் விளக்கு, ஒரு பக்கம் பானை. குடத்திலிட்ட விளக்கு அப்படின்னு கூட இந்த குடைக்கு பேர் வச்சுக்கலாம். ஒரு 4 போட்டுட்டோம் இல்லைங்களா? இதுக்கப்புறம் கூட நம்ம அந்த உள்ளே இருக்கிற பிங்க் வயரை கட் பண்ணிடலாம். 5 போட்டுட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப தேவைப்படலை. நம்ம எந்தெந்த இடத்துல வேணுமோ அங்கே மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நம்ம போட்ட மாதிரி இப்போ அடுத்ததில் போடும்பொழுது நீங்கள் அதே 4 ஏற்றக்கூடாது. இப்போ நம்ம 4ன்னு போட்டோம் இல்லையா? அடுத்தது வரும்பொழுது நீங்கள் இந்த பானையோட பாகத்தை பார்க்கும்பொழுதே தெரியும். இப்போ இதை விட இந்த பாகம் வந்து இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1ன்னு அதிகரிக்கும். அதுக்கு பிறகு இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1ன்னு அதிகரிக்கும். அப்போ 10 ஆகிடும். இப்போ இங்கே 4ன்னு இருக்கும்பொழுது இங்கே இது 2 சேரும்பொழுது 6, அதுக்கப்புறம் இங்கே 2 சேரும்பொழுது 8, அதுக்கப்புறம் இந்த நடு பாகம் வரும்பொழுது 10. அந்த 10லேயே நம்ம 2 3 அடுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் இப்படி எப்படி குறைஞ்சிக்கிட்டு வந்ததோ அதே மாதிரியே நம்ம குறைச்சிக்கிட்டே போயிட்டு திரும்ப கடைசியாக நம்ம நிறுத்துகிற இடம் 4ஆக இருக்கணும். விளக்குக்கும் நம்ம அதே மாதிரி தான். நான் உங்களுக்கு போடும்பொழுதே ஒன்று ஒன்றா விளக்கமாக சொல்கிறேன். இப்போ இந்த பானை பக்கத்தில் நான் ஒன்று இங்கே 4 இருந்தது இல்லைங்களா? ஒன்று இங்கே இந்த பக்கமும் அந்த பக்கமும் வளர்த்து 6ஆக இங்கே போட்டிருக்கேன். அதே போல் தான் இங்கேயும் நீங்கள் அதையே செய்யுங்க. ஆனால் வந்து இந்த விளக்குன்னும் பொழுது அது கொஞ்சம் மிடில் முடியும், அது ஃபுல்லாக வளரும். இப்போ இதையும் நம்ம அதே இது தான் ஒன்று வளர்த்து போட போகிறோம். இப்போ பானை பக்கத்தில் நம்ம 3 லைன், அதாவது இந்த 10ன்ற கணக்கை 3 ஏற்றிருக்கேன். விளக்கு அப்படின்றதில் நான் 2ஓட நிறுத்தியிருக்கேன். அதாவது இப்போ இது 3ஆவது லைன் கண்டினியூ ஆகணும். ஆனால் வந்து நம்ம அப்படி போட வேண்டாம். ஏன்னா விளக்குக்கு ரொம்ப உயரம் வேண்டாங்கிறதால இதோட நிறுத்திடலாம். இதில் நம்ம தீபம் இந்த ஓரத்தில் தீபம் போடலாம். நீங்கள் நடுவில் தீபம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அளவை 11 எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சென்டராக பார்த்து போட முடியும். நம்ம வந்து ஓரத்தில் தான் இதை போட போகிறோம். இப்போ இது ஓரத்தில் போடும் பொழுது நம்ம அதாவது இந்த 10ன்ற லைனை 2 வரிசையோடு நிறுத்தியிருக்கோம். அதை நினைவில் வச்சுக்கிட்டு இப்போ இந்த இடம் வந்து நமக்கு 2மே மேலே பிங்க்கு தெரியுது இல்லைங்களா? அந்த பிங்க்கு வந்து இந்த முதல்ல இந்த ஒரு லைனில் பிங்க் வரக்கூடாது. மொதல் 1ல் மட்டும்.
இப்போ உங்களுக்கு இந்த 2 ஒயராக வரும்பொழுது இந்த தடிமன் வருது இல்லைங்களா, அந்த தடிமன் கூட வராமல் நம்ம ஒத்த ஒயர்லேயும் இங்கே போட முடியும். அது எல்லாமே சொன்னால் சில நேரம் வந்து குழப்பமாயிடும்ன்றதுனால நான் அதெல்லாம் சொல்லலைங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம தீபத்துக்கு ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல நான் உங்களுக்கு அந்த சிங்கிள் ஒயரை சொல்லித்தரேன். இந்த இடத்துல நம்ம 2மே பிங்க் வரணும். ஓகேவா? அப்போ அந்த ப்ரௌனை நான் அடியில் தள்ளிட்டேன். அதை விட்டுட்டு இதையும் விட்டுறணும். இதையும் விட்டுருங்க. அதாவது அந்த அடியில் இருக்கிற ப்ரௌனை 2த்துலேயுமே விட்டுட்டு இந்த ஒரே ஒரு பிங்கை மட்டும் எடுத்து இதில் சுற்றி இந்த 2 ஒயருக்கும் அடியில் கொடுத்து இப்படி வாங்கிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வெறும்னே சிங்கிள் மட்டும்தான் வரும். ஆனால் அந்த தொடர்பும் அது விடாமல் கூடவே தான் வரும். இதை முதல்லேருந்தே நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம். நான் தீபத்துக்கு மட்டும் அது கொஞ்சம் ஹைலைட்டாக பண்ணலாம்னு அப்படி பண்ணுறேன். மற்றபடி இது பாருங்கள், இந்த ஒயரு அதோட அடியிலேயே வந்துருச்சு, இந்த ஒயரும் அதோட அடியிலேயே இருக்குது. அதாவது நம்ம அதை அப்படியே சுற்றிக்கிட்டு வெறும் ஒத்தையாக மட்டும் போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ 2மே உள்ளே தான் வருது. நமக்கு வெளியே அவுட்டரில் அந்த 2 ப்ரௌன் ஒயரும் வராமல் உள்ளேயே சேர்ந்த மாதிரி வந்துடும். அது உங்களுக்கு இன்னமும் எளிதாக தான் இருக்கும். இப்போ இனிமேல் தீபத்துக்காக நம்ம போடுற இந்த இடத்த தவிர இந்த 3 தான் நம்ம அடுத்தது ஏற்ற போகிறோம். இது எல்லாமே முழுக்கவுமே ப்ரௌன் தான் வரணும். முதல்ல தீபத்தின் ஆரம்பம் ஒரே ஒரு பிங்க்கு தான். இப்போ திரும்பவும் நீங்கள் இதே மாதிரி ப்ரௌனியே வச்சு போடணும். கொஞ்சம் தீபத்துக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கொஞ்சம் லேசான ஒரு சிரமம். மற்றபடி பிங்க்கு நிறம் பானைக்கு ரொம்பவே சரியாக வந்துடும். ஏன்னா அது மொத்தமாக ஏற போகிறதால அதில் பிரச்சனை அவ்வளோ கிடையாது. இப்போ இதுலேயும் நான் அதே மாதிரியே பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு இது மாதிரி வரலன்னா நீங்கள் அப்படியே ரெட்டையாகவும் போடலாம், ஒன்றும் தவறில்லை. இப்படி ஒரு வழிமுறை இருக்குது அப்படின்றதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரெட்டையாக நம்ம போடும்பொழுது இந்த பூக்களோட இதுவே ரொம்பவே அதிக கனமாகிடுது இல்லையா, அதுக்காக இந்த ஒரு சின்ன வழிமுறை. உங்களுக்கு ரெட்டையாக போடுறதுக்கு பிரியமாக இருந்தாலும் அப்படியேவும் போடலாம். உங்களுக்கு அது சௌகரியமாக வரும் பட்சத்தில் அதை அப்படியும் நீங்கள் பண்ணலாம். இப்போ இது எல்லாமே நம்ம ப்ரௌனில் மாற்றணும். ஏன்னா நமக்கு தீபம் இந்த பக்கத்தில் தான் வருது. இந்த முதல் பக்கத்துலேயே தீபம் வரும். அதனால் நம்ம இது எல்லாமே ப்ரௌன்லேயே தான் இந்த இடத்த முடிக்கணும். இப்போ இது ஒன்று விலகி இருக்கு பாருங்கள், அதை நம்ம இதோட அடியில் கொடுத்துடலாம். இந்த பின்னலோட அடியில் கொடுத்தா இந்த இடத்துல அது சரியாக வந்துடும். இல்லைன்னா வேறு திசைக்கு அது திசை மாறிடும். நல்லா அருகாமையில் நம்ம நெருக்கமாக வச்சு போடும்போது பிசிறு இல்லாமல் வரும். உங்களுக்கு நான் கேமராவுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சம் தள்ளி வச்சு செய்கிறேன் இல்லைங்களா,
அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, எளிமையாக போட முடியும். அதுக்கு தான் உங்களுக்கு எந்தெந்த வழிமுறைகள் இருக்குன்றதெல்லாம் சொல்கிறேன். ஸோ முதல்ல அந்த பிங்கை போட்டுட்டிங்க இல்லையா, அப்படியே இந்த ப்ரௌனை இப்படி மேலே போடும்பொழுது நீங்கள் கொஞ்சம் அழுத்தமாக பிடிச்சிக்கணும். அது நம்ம நெருக்கமாக வச்சு செய்யும்பொழுது எளிமையாக வந்துடும். கொஞ்சம் தொலைவாக இருக்கிறதால அது வந்து கொஞ்சம் பிடிச்சி செய்ய சிரமமாக இருக்குது. இப்போ நமக்கு தொடர்ச்சியாக இதே தான், எல்லாமே ப்ரௌன்லேயே போடுறோம். வழக்கம் போல் ஒரு 4-5 பூ போட்ட பிறகு இந்த பிங்கை நம்ம கட் பண்ணிடலாம். ரெண்டு பக்கமும் தீபமும் போடலாம். பிறகு 2 பக்கமும் பானையும் போடலாம். நான் வந்து உங்களுக்கு இதில் 2 in 1 சொல்லிட்டேன். தனித்தனியாக நீங்கள் ஒரே இது வர மாதிரி, டிசைன் வர மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரே மாதிரி போடும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் எளிதாக இருக்கும். இப்போ நம்ம பானைக்கு இந்த 3 லைன் இருக்குது இல்லைங்களா, அடுத்து நம்ம இந்த சிஸ்டம் தான் கொண்டு வர போகிறோம். மேலேயும் இதே மாதிரியே நீங்கள் இந்த 3 லைனையும், மேலே வளர்த்தக்கூடிய 3 லைனையும் அப்படியே ஒன்று ஒன்றா குறைச்சி 4ல் வந்து நிறுத்துங்க. இப்போ வந்து நம்ம பானை சைடில் நான் சொன்ன மாதிரியே இந்த மாதிரி குறைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த இடையில தான் இந்த 3 இருக்குது. இங்கே வந்து இதே லெவல்லையே நம்ம அப்படியே ரெண்டு சைட்லேயும் ஒன்று அப்படியே குறைச்சி 4ல் கொண்டு வந்து இதை நிறுத்தலாம். அதனால் இது வந்து அந்த டைம் உங்களுக்கு காண்பிச்சா போதும். இப்போ இந்த சைடில் நம்ம இங்கே ஒரே ஒரு பூ மட்டும் போட்டோம் இல்லையா பிங்க்கில். இப்போ அடுத்த பூ இதில் இந்த இங்கேயும் பிங்க்கு சேர்க்கணும், இதுவும் பிங்க்கு, இங்கேயும் பிங்க்கு, 3ம் நம்ம பிங்க்காக சேர்க்கணும். இப்போ அதுக்காக நம்ம திரும்பவும் ஒயரை இப்படி திருப்புறோம். அந்த விளக்கோட தீபம் இப்போ இதை நம்ம அப்படியே வெறும்னே சிங்கிளில் கூட போடலாம்னு சொன்னேன் இல்லையா. அப்படி போடும்பொழுது நீங்கள் இந்த பின்னாடி, இதுக்கு பின்னாடி இதை விட்டுருங்க. அதாவது இது இந்த பக்கம் போக வேண்டியது இப்படி போகட்டும். அதே போல் இதையும் இதை மேல் பக்கத்தில் விட்டுருங்க. ஏன்னா இது மேலே இருக்குது, இது இந்த பக்கம் இருக்குது. அதை அப்படியே விட்டுட்டு வெறும் பிங்கை மட்டும் முடிச்சு போடுங்க. இப்படி போடும்பொழுது நீங்கள் பிங்கோட பிங்க் மட்டும் இப்படி முடிச்சு போட்டிங்கன்னா அது ரெண்டும் தனியாக கீழே நின்றுடும். அதனால் அதை போடும்பொழுது அந்த 2 பிங்கையுமே இதில் உள்ளடக்கி இப்படி கொண்டு வந்துடுங்க. இப்படி கொண்டு வரும்பொழுது இதில் வந்து நமக்கு இந்த பிங்க் ஒயரில் அந்த 2 ஒயருமே லாக் ஆகி வந்துடும். அதனால் உங்களுக்கு அது வேறு எங்கேயும் விலகி போகாமல் சரியாக இருக்கும். தெரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி இது வந்துடும். இப்போ திரும்பவும் நாம் இங்கேயும் அதே பிங்கை தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த பிங்க் எடுக்கும் பொழுதும் அதே தான்.
இப்போ மூணாவது. இந்த மூணாவதை எடுக்கும் பொழுதும் இதெல்லாம் மேலே விட்டுக்கோங்க. நமக்கு பிங்க் மட்டும்தான் போட போகிறோம். மற்ற ஒயர்கள் இடையூறு இல்லாமல் தள்ளி விட்டுறேன். அவ்வளவுதான். இந்த 3 மட்டும்தான் இதில் நம்ம போடுறது. இப்போ இந்த 3ஐயும் போட்டுட்டு அடுத்தது இதுக்கு வரும்பொழுது நம்ம ப்ரௌனுக்கே மாறிடணும். திரும்பவும் ப்ரௌனுக்கே மாறிடணும். இப்போ இதில் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 4-5 மேலே ஏறின பிறகு கூட இந்த தீபத்தில் மட்டும் நீங்கள் இந்த பக்கம் இருக்கிற பிங்க் ஒயர்களை கட் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அது மேலே மேலே போகிறதுக்கு அந்த இடத்துல நமக்கு ப்ரௌன் மட்டுமே தேவை. அதனால் இந்த ஒயர் நமக்கு தேவைப்படாது. இப்படி கொஞ்சம் நுழைச்ச மாதிரி உள்ளுக்காக இருக்கட்டும். பிறகு அது 4-5 இதில் ஒரு ஸ்ட்ராங் ஆன பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் அதை கட் பண்ணி விட்டுடலாம். ஒரு பூ நம்ம போடுறதுக்கு முன்னாடி இருக்கிற பூவோட ஒயரை கொஞ்சம் டைட் பண்ணிட்டு போடுங்க. அப்போ உங்களுக்கு இயல்பாகவே மொத்த பூவுமே உங்களுக்கு டைட்டாக தான் இருக்கும். நம்ம ஒரு பூவையும் தனியாக இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதை நீங்கள் டைட்டாக போடுறீங்க, அடுத்த லைன் வரும்போது கட்டாயம் இது கொஞ்சம் லூஸாக இருக்கும். அப்போ நம்ம எந்த ஒயரை கனெக்ட் பண்ணுறோமோ அந்த ஒயரை கொஞ்சம் பூவை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இப்படி இழுத்திங்கன்னா அதுவும் டைட் ஆகிடும். இப்போ ஒரு 4 பூ நான் போட்டுட்டேன். பிங்கை நான் கட் பண்ணிடுறேன். உள்ள ரன்னிங் ஒயர் ரன்னிங் ஒயரில் மட்டும் நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த இடத்துலேருந்து நமக்கு ப்ரௌன் தான் தொடரப்போகுது. தொடர்ந்து அங்கே பானைக்கிட்ட வரும்பொழுது நம்ம ஒரு 4-5 பூவுக்கு முன்னாடி அப்போ திரும்பவும் பிங்கை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தீபத்துக்கு நம்ம திரும்பவும் இதே 3 பிங்க்லேயே போட போகிறோம். இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரௌனில் கண்டினியூ பண்ணிடலாம். அதாவது இங்கே ஒரு பிங்க்கு, அதுக்கப்புறம் 3 பிங்க் வந்திருக்கு இல்லைங்களா, அதுக்கப்புறம் திரும்பவும் 3 பிங்க் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த 2ஐயுமே ப்ரௌனாக மாற்றிட்டு நடுவில் மட்டும் 1 இன்னும் ஒரு 2 இப்போ போடுற இந்த 3 இல்லாமல் அதுக்கப்புறம் வர்ற ரோவில் மேலே நடுவில் 1, அதுக்கும் நடுவில் அதுக்கு மேல் லைனில் 1 போட போகிறோம். சரியா? நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன். இப்போ இதையும் நம்ம அந்த வெறுமனே ப்ளைனாக போடணும்னு சொன்னோம் இல்லையா,
இப்போ நம்ம பானையோட சைடில் போட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே 4ல் நிறுத்திட்டோம் இல்லைங்களா? கீழே இருந்த 4 அதே மேலே 4 நிறுத்தியிருக்கோம். இப்போ பானையோட மேல் பாகம் அதுக்கு வரணும் இல்லையா? அப்போ திரும்பவும் நீங்கள் இதே மாதிரி தான். இப்போ இது எப்படி நீங்கள் அதிகப்படுத்துனீங்களோ அதே மாதிரி ஒரு பூ இங்கே 4 இருக்குன்னா மேலே அடுத்த லைனில் 6 வரணும். அதை பண்ணுங்கள். இப்போ இது ரெண்டையுமே நம்ம பிங்கை தான் வச்சு அந்த இடத்த பண்ண போகிறோம். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப எளிமையான டிசைன் தாங்க. இப்போ நான் இங்கே மேலே 6 போட்டிருக்கேன் இல்லைங்களா? திரும்ப நம்ம இன்னொரு லைன் வரும்பொழுது அதே 6 நீங்கள் அப்படியே தொடர்ந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவுமே நம்ம ஒரு 3 லைனும் எத்தனை உங்களுக்கு வருதோ ஒயரில் அத்தனை லைனை நீங்கள் வெறும் ப்ரௌன் மட்டும் போட்டுடலாம். இமேஜ் இதுக்கப்புறம் வர்ற ஒரு பிங்க் ரோவோட 6ஓட முடிஞ்சிருது. அப்போ பானை கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? இந்த தீபத்தை மட்டும் இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தலாம்னு நான் ஒரு பிங்க் ஒயரை இங்கேருந்து அப்படியே சொருகி அந்த இதை மட்டும் அப்படியே நம்ம கவர் பண்ணினோம்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது பண்ணுறேங்க. அப்படியே அது போகிற பாதையிலேயே நம்ம ஒயரை கூர்மையாக ஒரு பக்கம் சீவி விட்டுட்டோம்னா கொஞ்சம் எளிதாக அது நுழையும். இப்போ மேலே அது பிங்க்கு தான் இருக்குது இல்லைங்களா? அப்படியே நம்ம இதுக்குள்ளே நுழைச்சி அந்த சும்மா அந்த ஒரு தீபம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுனால அப்படி பண்ணுறேன். இது தேவை கிடையாது, விருப்பப்பட்டீங்கன்னா செய்யலாம். சும்மா இப்படி அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு தீபம் மாதிரி இந்த தொடர்ச்சி அப்படி இருக்குன்றதால அதே மாதிரி இந்த பக்கமும் இது அப்படியே இதில் தொடர்ச்சியாக பண்ணி அதே மாதிரியே இதை பின்பக்கமாக நம்ம சொருகி விட்டுறலாம். இதையும் அதே மாதிரி உள்பக்கம் கொடுத்து அது போகிற பாதையில் நம்ம சொருகி விட்டுறலாம். ஓகேவா? இது மாதிரி நீங்கள் வேணும்னா அதை செய்யுங்க, வேண்டாம்னா விட்டுறலாம். இப்போ நம்ம கூடயே முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த பொங்கல் பானை தெரியுதா? பின்னாடி தீப ஒளி, அகல் விளக்கு.
சரிங்களா? இப்போ இதுக்கு நம்ம உருட்டை கைப்பிடி 2 நிறமும் சேர்ந்த மாதிரி போட்டால் தான் பொருத்தமாக இருக்கும். இவ்வளோ ஒயர் வந்து அதாவது இதில் 1.5 ரோல் பிடிச்சிருக்குங்க. மீதம் இவ்வளோ இருக்குது. இது வந்து ஏற்கனவே உபயோகப்படுத்தின ஒயர் தான். இதுக்கு தேவையானது போக இதுவும் 1/2 ரோலுக்கு கிட்ட மீதம் இருக்குது. இது வந்து நான் எடுத்ததே ஏற்கனவே உபயோகப்படுத்தின மிச்சம் தான். அதனால் மொத்தமாக நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த நிறமும் இந்த நிறமும் இணைஞ்சு பார்க்குறது ஒரு 2 ரோலுக்குள்ளாவே முடிஞ்சிடும். இந்த கூடை வந்து ரொம்பவே மீடியம் சைஸாக ரொம்பவே அழகாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.